இதாங்க குளம் இது. நல்லா தான்ப்பா இருக்குது குளம் கூட. நல்லா தான் இருக்குது. ஆனால் இவனுங்க வந்து பிளாஸ்டிக்கெல்லாம் போட்டு வச்சுக்கிறானுங்க பாருங்களேன். 1575 வருஷத்தில் கட்டின கோயிலுன்னு நினைக்கிறது குளம். அது அங்கே தெரியுது அந்த கோயில். அப்போ கட்டினது இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது பாருங்களேன். பட் மெயின்டைன் பண்ணியிருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். பட் மெயின்டெனன்ஸ் பண்ணாததுனால இப்படி இருக்குது. சத்தியமாக செம்மையாக இருக்குப்பா. வா. ஸோ அங்கேயும் நம்ம இருக்குது, அங்கேயும் போய் பார்க்கலாம். அங்கே தான் மண்டபம் மாதிரி இருக்குங்க அங்கெல்லாம். அது அங்கே பாருங்களேன் லைனாக. ஸோ நம்ம இப்படி ஒரு ரவுண்டே அடிச்சுட்டு வந்துடுவோம் வாங்க தனியாக. ஸோ தனியாக வந்ததால் எல்லோரும் நம்மள ஒரு மாதிரியாகவே பார்க்குறானுங்கடா. பார்க்குற பார்வையே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது பார்க்குற பார்வையே. ஸோ கோப்ரோவில் சார்ஜர் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஸோ சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க டார்லிங். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கேன். ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு கமெண்ட் தான் நான் கேட்குறேன். இங்கே தான் வலி இருக்குப்பா. பாம்புக்குமே தான் வந்துட போகுதுப்பா. ஏன் நம்ம மைண்டு மட்டும் இப்படி தோணுது? வா. கப்புள்ஸுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இது சாமி இதுப்பா. வா. சத்தியமாக வேறு லெவல் இருக்குது இது. அப்பயே சிமெண்ட் போட்டுருக்காங்க பாருங்களேன். சிமெண்ட்டாக சுண்ணாம்பான்னு தெரியல. இதெல்லாம் உடைக்கக்கூடாது. ரீல்ஸ் பண்ணுறதுலாம் செம்மையாக இருக்கும். அப்படியே இப்படி வந்து இப்படி. ஸோ நான் கோப்ரோவில் தான் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கேன். எப்படி வருதுன்னு தெரியல. ஸோ நல்லா வந்துடும் நினைக்கிறேன். நம்புவோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ராஜேந்திரன், என்ன ராஜேந்திரன் பார்க்குற? நல்லா இருக்குங்க. ஆனால் வா. ஸோ வண்டியில் கூட வரலாம். நிறைய பேர் வண்டியில் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. நல்லா இருக்குது. யாரா இது பொண்ணு குருன்னு பார்க்குறேன். ரூட்டு போகுது. சரி இங்கேயும் போயிட்டு வந்துடலாம். திருப்பி மேலே ஒன்று ஏறுத்துருக்கு, அங்கேயும் போயிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு சுத்த கிளம்பிட்டேன்ப்பா. ஆனால் உண்மையாக சொல்லுன்னா கடுப்பாக இருக்குது தனியாக சுற்றுறதுனால. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்துடுங்கப்பா. பிடிப்போம் பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது வச்சு விளாட்டுன்னு போக வேண்டியதான். வா. அம்மா கல். வீடியோ எப்படி வரும்னு தெரில. ஏன்னா கோப்ரோவில் தான் முடிச்சுட்டு இருக்கேன். அம்மா என்னடா ஏதோ ஒரு புதருக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த கோயிலெல்லாம் கிட்டத்தட்ட 1000 அதான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அணிலாம் எலியாடாது. அந்த ஓட்டை மாரி தெரியுது பார்த்தீங்களா? அதில் ஏதோ அணியில் என்னமோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. அது எப்படி அம்மா அது எப்படி கட்டியிருப்பாங்க அந்த காலத்தில்? அது அந்த காலத்தில் கட்டந்து இப்போ வரைக்கும் தெம்பாக நின்றுக்குது பாருங்கள். அதுதான் அதிசயம். எல்லாம் அந்த பெருமாளோட அருளால் தான் இதெல்லாம் முடிஞ்சிருக்கும் பாருங்கள். இந்தமாரி கல்லெல்லாம் எப்படி நிப்பாட்டியிருப்பாங்க. வாவ் ப்ரோ, சத்தியமாக செம்மையாக இருக்குப்பா. அடப்பாங்களா. இங்கே பாருங்கள் மீன், ஃபிஷ்ஷு தெத்து. அப்புறம் என்ன எழுதியிருக்காங்க? இவனுங்க லவ்வர்ஸுங்க வந்து இங்கே என்னென்ன எழுதி வைக்கணுமோ எழுதி வைக்கிறானுங்க. இங்கே பாருங்கள் ஏதோ சிலை. வா. இன்னும் கீழே போகுதுப்பா. இன்னும் கீழே போகலாமா? இங்கே ஒரு சிலை. அது எப்படி அந்த வருஷத்துலேயே 1575 வருஷத்தில் எப்படி க்ளீனாக செதுக்கியிருப்பாங்க? யார் சாமி இவனுக்கு? என்னடா கீழே எங்கெங்கேயோ போகுது. நான்லாம் இதெல்லாம் பார்க்கவே இல்லைடா. பார்த்து வரலங்க இந்த மாதிரிலாம்.
சும்மா நான் பாட்டுக்கு வந்தேன், பார்த்தா என்னென்னமோ இருக்குது. எனக்கு இப்போ எங்கே தெரியுமா, அந்த பேட் கேர்ள்ஸில் ஏதோ ஒரு டிவியில் வரும் தெரியுமா, பேட் கேர்ள்ஸ் தான் நினைக்கிறேன். அது அதில் நம்ம போனால் ட்ரெக்கிங் பண்ணி போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. இப்படி போகலாமா வழி பாதை இப்படி தான், இது இப்படி தான் போகலாம். யாராவது ரேப்பருக்கு இப்படி அடித்தா என்னங்க பண்ணுறது, எல்லாம் அந்த ஏழ்மலையில் இருக்கான் பார்த்துப்பான். கடவுள் இருக்காருன்னு நம்புவோங்க. அவங்க அட்ராசிட்டி பண்ணிட்டுருக்காங்க. ஏம்மா சரி பெரிய ப்ரோ ஓய் பெண்குண்டா அவங்க வீட்டுக்கு அவங்க ஊர் கிட்ட தானடா. அம்மா ஆஞ்சநேய சிலை இருந்துச்சுங்க அங்கே. இது எங்கே தான் போகுதுன்னே எனக்கு தெரில. அங்கே ஒரு லேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த லேக்குக்கு போதோ, அங்கே வந்து ஒரு பொண்ணு என்னை பார்த்துக்கிட்டே இருந்துச்சுங்க. குறுகுறுன்னு பார்த்துட்டே இருந்துச்சு. எனக்கே ஒரு மாதிரி வெக்கமாக போயிடுச்சு. ஏன் அந்த பொண்ணு என்ன அப்படி பார்த்துச்சு அப்படின்னு சுத்தமாக தெரியல. அம்மா ஏழ்மலைனே. ஆனால் சத்தியமாக ஒன்று சொல்கிறேன், இந்த இடத்துக்கு வரவங்க இந்த மழை டைமில் வாங்க. ஏன் மழை டைமில் வரேன்னு சொல்கிறேன்னா, அப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கும், நல்ல ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படிலாம் செம்மையாக இருக்கும். அம்மா அந்த லேக்குக்காக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். சத்தியமாக இந்த இது எனக்கு தெரியவே தெரியாது. இந்தமாரி ஒரு இந்தமாரி ஒரு இடம் இருக்குன்னே தெரியாது. நான் அந்த ரோடுக்காக தான் வந்தேன். ஆனால் இவ்வளோ இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அம்மா எல்லாம் நினைப்பாங்க, எவன்டா அவன், இது என்ன செடிப்பா இது, என்னமோ பூவெல்லாம் வச்சிருக்கு. கடவுளே காப்பாத்தப்பா. எவ்வளோ தூரம் ட்ரெக்கிங் பண்ணிட்டு வந்துட்டேங்க நான். வாவ், திருப்பி அங்கே ஒரு ஏதோ மலை மேலே ஒன்று ஏறணும்னு நினைக்கிறேன். சார்ஜர் கடைசி வரைக்கும் இந்த லாகெல்லாம் எடுத்து முடிச்சிடணுங்க. அதனால தான் டக்கு நம்ம போவோம். ஏன் டக்குன்னு போகிறேன்னா, வா நல்லா இருக்கு. ஆனால் வரும்போதெல்லாம் லாகெல்லாம் பண்ண மாட்டேங்க. இவ்வளோ தானா, இல்லை அங்கே வரைக்கும் போகுமா? அம்மா கோவிந்தா, இவ்வளோ தாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. ஆனால் என்னன்னா, நான் தனியாக இருக்கேன். இவ்வளோதான்ப்பா. இருங்க, ஏன் உங்கள் ஆசையை கெடுக்கணும். வந்தது தான் வந்துட்டான். எங்கே வரைக்கும் ரோடு போகுதுன்னு பார்த்துலாம். பாருங்க, இங்கேயும் ரோடு போகுது, இப்படியும் ரோடு போகுது. இங்கேயும் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்துட்டு அம்மா அந்த கல் மேலே ஏறி நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அம்மா இந்த பாருங்க, எப்படியும் போகலாம். இருங்க, அது என்ன தான் இருக்குது பார்த்துடலாம். அம்மா ஐயோ, வா நல்லா தான் இருக்குது. வியூ பாருங்கள். ரெக்கார்டில் தான் இருக்கணும் கடவுளே. ஆகிட்டு போகுது. ஸோ நம்ம டக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோங்க. ஏன்னா சார்ஜர் இல்லை. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிறேன். ஏன் ஓடுறேன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜர் காலி ஆகிடும். இதெல்லாம் நான் தொடப்போன்னு நினைக்கிறதெல்லாம். ஆனால் சத்தியமாக என்ன மாரி அவனும் இருக்க மாட்டான். இந்த இடத்துலலாம் செம்மையாக இருக்குப்பா.
இருங்க எங்கே 2 3 ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கப்பா. எங்கே தான் போகிறேன்னு எனக்கும் தெரியல. ஏதோ போகிற போக்கில் நானும் கூடயே போயிட்டு இருக்கேன், அவ்வளோதாங்க. ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் கிடச்சிச்சின்னா நான் ஐ எம் ஹாப்பி. கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன் தனியாகவே. ஆனால் அந்த கட்ஸ் இருக்கணுங்க. கட்ஸ் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் பயந்துருவீங்க நீங்கள். கட்ஸ் இருந்தால் தான் எல்லா இடத்துக்கும் போக முடியும், எதுவும் அதனால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இப்போ எதனாச்சும் இங்கே சடனாக வந்துச்சுன்னா என்னால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் என்ன பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா தனியாக இருக்கேன். கோவிந்தா கோவிந்தா. ஏன் நான் எப்போ பார்த்தாலும் கோவிந்தா கோவிந்தான் சொல்கிறேன் தெரியுமா? எனக்கு அது பெருமாள் மீது எனக்கு ரொம்ப பக்தி. ஸோ அது வேலை மேலே சரி எங்கேயும் சரி எல்லாம் வந்துட்டேங்க. கோபுரம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக சார்ஜர் காலி ஆகிடுச்சு. ஹெல்மெட் கட்டி வச்சுட்டேன். வேறு என்ன பண்ண முடியும்? ஆமாம் ஃபோனு இங்கே ஏதோ குகை மாதிரி ஒன்று இருக்குங்க. ஸோ இப்போ எங்கே தான் போகிறேன்னு சுத்தமாக எனக்கு ஐடியா கிடையாது. நான் வந்து எல்லாத்தையும் சுற்றிட்டேன்னு நினைக்கிறேன். மலையே சுற்றிட்டேன்ப்பா நான். எங்கே தான் போகிறேன், எதுக்கு போகிறேன், எதை நோக்கி போகிறேன்னு எனக்கு தெரியல. வழி பாட்டுக்கு போயிட்டே இருக்குது, நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆக போகுது. எதுங்க தான் போகிறேன்னு எனக்கே தெரிலங்க சுத்தமாக. பாருங்களேன், நான் பாட்டுக்கு வழி பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். நான் எல்லாத்தையும் சுற்றிட்டே வந்துட்டேன்ப்பா நான். ஒரு முதல்ல கதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இதோட லாஸ்ட்டுங்க. இங்கே இதோட லாஸ்ட்டுன்னு பார்த்தா இன்னும் போகுது. தண்ணியெல்லாம் பாருங்களேன். ஸோ சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு கோவம் வருது. ஆடா பாவீங்களா டேய். நான் வந்து அந்த மலையை சுற்றி வந்துட்டேங்க. நான் அந்த மலையை சுற்றி வந்துட்டேன் இந்தாண்டிக்கா வரைக்கும். இதுக்கு மேலே நான் போகணுன்னு நினைக்கிறேன்னா சத்தியமாக முடியாது. இதோ இங்கேருந்து கிளம்பிட்டேங்க. ஐயோ இங்கேருந்து கிளம்பிட்டேன். அது போனால் அது போயிட்டே இருக்குங்க. நான் வந்து ஆக்சுவலி பார்க்காம வழி எங்கே போதோ அது பார்த்துக்கிட்டே வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த நம்ம பார்த்தோம் தெரியுமா, என்னடா அது அந்த குளம் பார்த்தோம் தெரியுமா, ஏரி மாதிரி, அந்த ஏரியில் பாதி வரைக்கும் இங்கே வரைக்கும் வந்துட்டுக்கிறேன். இத்தனையும் நான் தனியாக தான் வந்துக்கிறேன். அதனால தான் சரி வேணாம், இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, நான் மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டேங்க. இப்போ மேலே தான் ஏறணும். நான் மேலே ஏறி முடிச்சுட்டு நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நான் இந்தமாரி போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் போகாதீங்கப்பா. ஸோ ரொம்ப ரிஸ்க்கு. யார் எந்த நேரத்தில் எப்படி வேணால் என்ன வேணால் ரேப்டி வேணால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நான் வேறு நேரம் கட்ட திறமை வந்துக்கிறேன். 2 மணி பக்கம் ஆகுது. வேணாண்டா எப்பா இப்போ அந்த வழி பார்த்துட்டு அந்த வழிக்கு போகலாமான்னு தோணுது. வேணாம், நம்ம இங்கேருந்து போயிடுவோம். தனியாக இருக்குங்க, அதாங்க ஒரு மாதிரி. என்ன பயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. எனக்கு பேய் மேலே அந்தளவு வந்து பயம் இல்லை. யாருன்னா வந்து கேமரா இருக்குது, எல்லாமே இருக்குது. ரேபிட் அடித்தா நல்லா இருக்காதுதான், அதனால தான். சரி ஓகே. எது பார்த்தீங்களாங்க, அதுவும் அந்த இடத்துல என்னடா கையை தெரிய மாட்டேது. அது அந்த இடத்துல இருந்து நம்ம வந்தோங்க, அங்கே வரைக்கும் போயிட்டு வந்தோம். இப்போ குவாலிட்டி அப்படி தான் இருக்கும். கரெக்டாக அவ்வளோ தூரம் வரைக்கும் போயிட்டு வந்தோங்க.